6 தொகுதி ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சியும் 2 தொகுதியை பொது தொகுதியும் கொடுத்தாங்க. இந்த 2 தொகுதி 8 தொகுதி. அந்த 2 தொகுதியில் வந்து எஸ்எஸ் பாலாஜி தொகுதி கன்ஃபார்ம்டு அவருக்கு. மண்ணுட்டியில் தூக்கி ஷானவாசா போடுவாங்களா நமக்கு தெரியாது. இத்தனைக்கும் அவர் முதலமைச்சருக்கு நெருக்கமானவர், துணை முதலமைச்சருக்கு நெருக்கமானவர், விசிகாவோட முகமாக அறியப்பட்டார்னு சொல்கிறீங்க. ஒருவேளை அதுவே கூட அந்த தொகுதியை விசிகாவை வேணான்னு விட்டு கொடுத்தது காரணமாக கூட இருக்கலாம். உள்கூத்து நிறையா நடக்கும். சரி, காங்கிரஸ்குள்ளே சீட்டை விற்கிறாங்கன்னு வெளியிலேருந்து சொன்னாங்கன்னா அதை இக்னோர் பண்ணிடலாம். காங்கிரஸ் உள்ளேருந்தே சொல்கிறாங்கன்னா அது ஒதுக்கி தள்ள முடியாது. காங்கிரஸ்குள்ளே பல மோசமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னா என்பது உண்மைதான். எலெக்ஷன் நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னால் பாமக தலைவர் மகன் போய் காங்கிரஸில் சேர்றாருன்னா சீட்டுக்காக தான் சேருவார். இப்போ பெரிய தொகையை கொடுத்து வாங்குறாங்கன்றது உண்மைதான். கரூர் சம்பவம் வந்து செந்தில் பாலாஜி தொகுதி மாறினதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதில் நியூஸ் வந்து அவர் மாறுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னாலேயே வானதி நகர்ந்தாங்கல்ல, அதான் நியூஸ். அப்போ திமுகவும் இடையில் இருக்கக்கூடிய எழுதப்படாத ஒரு அதி அற்புத உறவு இப்போ வெளியில் வந்துடுச்சு கூட நம்ம சொல்லலாம். அண்ணாமலை அவர்கள் வந்து எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, ஆச்சரியமாக தான் இருக்குது. அவர் கம்ப்ளீட்டாக இப்போ ஓரம் கட்டியிருக்காங்கன்றது உண்மை தான். இஸ் பின் சைட்லைன்டு, அதில் சந்தேகமே கிடையாது. அவருக்கு ஏதுவான தொகுதிகளும் வந்து ஒதுக்கப்படல. அவர் எப்படி நிற்க முடியும்? அவருக்கு ஒரே ஒரு நோக்கம் தான். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திரும்ப மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்காங்க. அவரோடு பேசலாம். சார் வணக்கம். பாஜகவோட 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்குது. பாஜக தாமரையில் போட்டியிடுறவங்களோட கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்குது. குறிப்பாக எடப்பாடி அவர்கள் வந்து திட்டமிட்டு தோக்குற தொகுதியாக பார்த்து அவங்க ரொம்ப தள்ளி விட்டாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் கடந்த 2 நாட்களாக இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இல்லை, அவங்க கூட்டணிக்குள்ளே ஒன்றும் பெரிய சலசலப்பெல்லாம் இல்லை. திமுக கூட்டணியில் சலசலப்பு வெளிப்படையாக தெரியுது. திருப்தி இல்லைன்னு வெளிப்படையாக சண்முகம் சொல்கிறாரு. சிரித்து கொண்டே அழுகிறோம்ன்றாரு. இந்த மாதிரி டைலாகெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அங்கே அந்த மாதிரி எந்த விதமான மர்மரிங்குமே, ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட அங்கே இல்லை. பிஜேபி, அமமுக, பாமக யாருமே ஒரு கருத்துமே சொல்லலை, அமைதியாக இருக்காங்க. அதனால் இவங்க வழக்கமாக ஏடிஎம்கே கூட்டணியில் தான் இந்த மாதிரி சலசலப்பு இருக்குன்னுவாங்க. இந்த தடவை திமுக கூட்டணியில் தான் சலசலப்பு. பட் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. 2 பேர் லிஸ்ட்டை விட்டுட்டாங்க. அஃப்கோர்ஸ் பிஜேபி லிஸ்ட்டெல்லாம் வரணும், இனிமேல் தான் வரணும். பாமக லிஸ்ட்டு வரணும். ஏடிஎம்கேல சென்னை லிஸ்ட்டு மட்டும் வரணும். நாளைக்கு வந்துடும். அது திங்கட்கிழமையிலேருந்து நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இனிமேல் கேண்டிடேட்டை பற்றிலாம் பேசுகிறது வேஸ்ட்டு. இனிமேல் கேம்பெயினுக்கு போகும்போது பிரச்சாரம் எப்படி இருக்குது, இதில் இன்னொரு பிளேயர் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல, விஜய். எல்லோரும் மக்கள்கிட்ட போகும்போது அவர் எலெக்ஷன் கமிஷன்கிட்டையும் டிஜிபிகிட்டையும் போயிட்டுருக்காரு. ஸோ அவங்க கேம்பெயின் எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. ஏப்ரல் 10 தேதிக்கு மேலே தான் நம்ம சொல்ல முடியும் என்ன மாதிரியான நிலைமை அப்படின்ட்டு. திமுகக்குள்ள சலசலப்புன்னு சொன்னீங்க. குறிப்பாக விசிகாவுக்கு வந்து போராடி 8 தொகுதிகள் வாங்கினாங்க. அதில் சென்ற முறை ஷானவாஸ் வெற்றி பெற்றிருந்தார் நாகப்பட்டினம் தொகுதியில். இந்த முறை வந்து நாகப்பட்டினம் தொகுதி வந்து ஜவஹர்லால் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ வந்து விசிகாவோட முகமாக அறியப்பட்ட ஒரு மீடியாக்களில் பண்ருட்டி இல்லைன்னா சென்னை ஒட்டியுள்ள இன்னொரு தொகுதி வாய்ப்பு மறுக்கப்படுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே என்ன சார் நடக்கும்? இது வந்து தனிநபரை விட கட்சி பெருசு. 6 தொகுதி ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சியும் 2 தொகுதியை பொது தொகுதியும் கொடுத்தாங்க. இந்த 2 தொகுதி 8 தொகுதி. அந்த 2 தொகுதியில் வந்து எஸ்எஸ் பாலாஜி தொகுதி கன்ஃபார்ம்டு அவருக்கு. மண்ணுட்டியில் தூக்கி ஷானவாசா போடுவாங்களா நமக்கு தெரியாது. இத்தனைக்கும் அவர் முதலமைச்சருக்கு நெருக்கமானவர், துணை முதலமைச்சருக்கு நெருக்கமானவர். இந்த விஷயங்கள்லாம் நம்ம இப்போதைக்கு பேச முடியாது. கட்சி பெருசு தனிநபரை விட. விசிகாவோட முகமாக அறியப்பட்டார்னு சொல்கிறீங்க. ஒருவேளை அதுவே கூட அந்த தொகுதியை விசிகாவை வேணான்னு விட்டு கொடுத்தது காரணமாக கூட இருக்கலாம். உள்கூத்து நிறையா நடக்கும், கட்சிக்குள்ளேயே நடக்கும், கட்சிக்கு வெளியில் நடக்கும். ஆகவே இது வந்து ஒரு விஷச்சூழல். அரசியல் என்பது வந்து ஒரு விஷச்சூழல். அது உள்ள வந்து எல்லா விதமான சூதுவாது தந்திரம் சகலமும் நடக்கும். அங்கே போய் நம்ம இந்த நியாய தர்மம்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. விசிகாவோட முகமாக அவர் அறியப்பட்டார்னா அதுவே அவருடைய பலவீனமாக இன்றைக்கி போயிருக்கலாம். சொன்ன மாதிரி 2 தொகுதி தான் பொது தொகுதினும் போது பண்ருட்டியில் அவரை நிறுத்துவாங்களா நமக்கு தெரியாது. ஏன் பண்ருட்டியில் கூட நிறுத்தலாம் ஷானவாசா. நாகப்பட்டினத்தில் இதில் முஸ்லீம்கள் அதிகமாக வடர்த்தியாக இருந்தாங்க, அதனால ஜெயிச்சார் ஈஸியாக. சரி, பண்ருட்டியில் வன்னியர்கள் அதிகமாக இருக்காங்க இல்லையா, டஃப்பாக இருக்கும் இல்லையா, அதனால கேட்டேன். இருக்கலாம். பட் அவர் முதலமைச்சருக்கு நெருக்கமானவர். அதையும் தாண்டி வேல்முருகன் வந்து அதிருப்தியில் வெளியேறிட்டார். அவர் சென்ற முறை ஜெயித்த தொகுதி. இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ பேச முடியாதுங்க. வேல்முருகனுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. திமுகவில் இருக்கும்போது, அண்ணா திமுகவில் இருக்கும்போது தான் அவர் ஜெயிக்கிறார். தனியாக எப்போ ஜெயிச்சார்? ஒரு தடவை கூட அவர் தனியாக ஜெயிச்சது கிடையாது. அது வேல்முருகனோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது வந்து இன்றைக்கு வந்து அது ஒரு கன்சிடரேஷனே கிடையாது. பொது தேர்தல்களில் வந்து பல ஃபேக்டர்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. பண்ருட்டியில் வந்து இது மாதிரி ஸ்பெசிஃபிக்ஸ்குள்ளே போய் நம்ம பேச முடியாது. 10 நாள் குறைஞ்சபட்சம் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகி இவங்கெல்லாம் தலைவர்கள்லாம் பிரச்சாரத்துக்கு போகும்போது தான் நம்ம பேச முடியும். ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் எம்பி நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. குறிப்பாக வந்து காசு வாங்கிட்டு வந்து சீட்டு கொடுக்குறாங்க, அது விற்கிறாங்க வேட்பாளர்கள், அந்த மாதிரிலாம் வந்து தொகுதியில் விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிருப்தியில் ஒரு வெளியிட்டிருந்தார்.
அதற்கு வந்து பிரவீன் சக்கரவர்த்தியுமே இன்னொரு ட்வீட் போட்டிருந்தாரு. இது சலசலப்பு ஏற்படுத்தி. அவர் என்ன சொல்லியிருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி? இதே தான் அவரும் சொல்லியிருக்காரு. இவர் ஒரு கார்ட்டூன் போட்ட மாதிரி அவரும் ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காரு. கார்ட்டூன் போட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாங்க ஜி.கே. மணி பையனுக்கு அவர் போய் காங்கிரஸில் சேர்ந்ததாகவும் அவருக்கு காங்கிரஸ் சீட்டு கிடைக்க போவதாகவும் தகவல்கள் வருது. இது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆகவே இது ஏதோ ஒரு தகவல் அடிப்படையில் தான் வந்து அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு எனக்கு தோணுது. சரி, காங்கிரஸ்குள்ளே சீட்டை விற்கிறாங்கன்னு வெளியிலேருந்து சொன்னாங்கன்னா அதை இக்னோர் பண்ணிடலாம். காங்கிரஸ் உள்ளேருந்தே சொல்கிறாங்கன்னா அது ஒதுக்கி தள்ள முடியாது. காங்கிரஸ்குள்ளே பல மோசமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னா என்பது உண்மைதான். எலெக்ஷன் நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னால் பாமக எம்எல்ஏவாக இருக்கவர் போய் அவரோட மகன் பாமக தலைவர் மகன் போய் காங்கிரஸில் சேர்றாருன்னா சீட்டுக்காக தான் சேருவார். பெரிய தொகையை கொடுத்து வாங்குறாங்கன்றது உண்மைதான். கார்கே தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ராகுல் காந்தி சோனியா காந்தி நடவடிக்கை எடுக்கணும். சோனியா காந்திக்கு ஒன்றுமே தெரியல, உடல்நலம் குன்றி இருக்காங்க. ராகுல் காந்தி இந்த மாதிரி விஷயங்களில் அவர் தலையிட்டார்னா என்னதான் கார்கே தலைவராக இருந்தாலும் டம்மி பீஸ் தான். ராகுல் நினச்சா அதை சரி பண்ணலாம். சீட்டை விற்கிறாங்கன்ற சார்ஜ் காங்கிரஸ்குள்ளேருந்து வருதுன்னா ரொம்ப அருவருப்பானது இது. அப்போ காங்கிரஸை குழி தோண்டி புதைக்கிறாங்கன்னு அர்த்தம். தேமுதிகவுக்கு 10 தொகுதி ஒதுக்குனது தான் குறிப்பாக முக்கியமான காரணம். திமுகவில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டதுக்கு. இப்போ சென்னையில் ஒரு தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. பல்லாவரம் தொடர்ச்சியாக வந்து திமுக வெற்றி பெற்ற தொகுதி கருணாநிதி அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றார். தேமுதிக தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் ஜெல்லாகும் நினைக்கிறீங்களா? இனிமே தான் இங்கே சிவா தெரியும். அது ஜெல் ஆகி தான் ஆகணும். துடகுத்து எப்படியும் ஜெயிக்க போகிறாங்க. எல்லாம் காசு விளையாட போகுது. கீழே ஜெல்லாவது இந்த கூட்டணி கட்சிகளை ஜெயிக்க வைக்கிறது திமுகவோட பொறுப்பு. அது காங்கிரஸ்லேருந்து தேமுதிகலேருந்து திமுகவோட பொறுப்பு. அதனால தான் திமுக 175 சீட், அவங்க நிற்கிற 164 11 அந்த இடத்துல உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க. மற்ற 75 இடத்துல அவங்க எப்படி வேலை செய்ய போகிறாங்கன்றது நமக்கு தெரியல. சில இடங்களில் செய்வாங்க, சில இடங்களில் செய்ய மாட்டாங்க. கூட்டணி நிர்பந்தத்தால் சீட்டை கொடுத்துட்டாங்க. அவங்கள ஜெயிக்க வைக்கணுன்ற அவசியம் ஒன்றும் அவங்களுக்கு கிடையாது. காங்கிரஸ் சீட்டை விற்குதுன்னா அந்த இடத்துல போய் அவங்க ஜெயிக்க போகிறாங்க. அவங்க இதுக்கு வேலை செய்ய போகிறாங்க. ஆகவே இது ஒரு 10 தேதிக்கு மேலே ஆகும். ஸ்டாலின் கேம்பெயினுக்கு போகும்போது கிடைக்கிற ரெஸ்பான்ஸ், எடப்பாடி கிடைக்கிற ரெஸ்பான்ஸ், விஜய் கிடைக்கிற ரெஸ்பான்ஸை வச்சு தான் நம்ம இதை முடிவு பண்ண முடியும். வெளியில் நம்ம முன்னாடி கேட்ட மாதிரி வெளியில் பரவலாக வந்த தொகுதி ஈஸியாக தோக்குற தொகுதியெல்லாம் வந்து கூட்டணி பக்கம் தள்ளி விட்டார் எடப்பாடி அப்படிங்கிற விமர்சனம். ஆனால் அந்த விமர்சனம் வந்து பாஜக தரப்புலேருந்து இது வரைக்கும் வரல. அவங்க யாருமே சொல்ல, மற்றவங்க ஏன் பேசுகிறாங்க? மற்றவங்க எதுக்கு பேசுகிறாங்க? இன்னொன்று அப்படி மொத்தமாகவும் சொல்கிற இந்த மந்திரிகள்லாம் ஒன்றும் தோக்கடிக்க முடியாதவங்க கிடையாது. தோக்கவே மார்கண்டைய மாதிரி என்றும் 16 மாதிரி இவங்களாம் தினமும் என்றும் வெற்றியாளர்களா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 5 வருஷம் பொறுத்து எலெக்ஷனுக்கு போகும்போது மக்கள்கிட்ட வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு மந்திரியும் வயிற்றில் நெருப்ப கட்டின்னு இருக்கான் விஜய் ஃபேக்டரால். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஒவ்வொரு மந்திரியும் நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால் சுலபமானது ஒன்றும் கிடையாது வெற்றி. போட்டி கடுமையாக இருக்கும். இன்றைக்கி ப. சிதம்பரம் இன்னும் நாள் இதழில் கொடுத்த பேட்டி மாதிரி போட்டி மிக கடுமையாக இருக்கும். ஒவ்வொரு மந்திரி நடுங்குறதா சொன்னீங்க. செந்தில் பாலாஜி மாறினது அது ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா கரூரில் வந்து அவர் முன்னெடுத்த பிரச்சாரம் இந்த 41 பேர் இறந்தது செந்தில் பாலாஜி தான் அப்படிங்கிறது ஒரு மைனஸாக மாறும்னு அவர் இருக்கலாம். கரூர் சம்பவம் வந்து செந்தில் பாலாஜி தொகுதி மாறினதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதில் நியூஸ் வந்து அவர் மாறுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னாலேயே வானதி நகுந்தாங்கல்ல, அதான் நியூஸ். அப்போ திமுகவும் காங்கிரஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எழுதப்படாத ஒரு அதி அற்புத உறவு இப்போ வெளியில் வந்துடுச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படியும் அதை பார்க்க வேண்டும். அது எப்படி கரெக்டாக வானதி சீனிவாசன் நகர்றாங்க. அவங்க தேசிய மகளிர் அணி தலைவர், நேஷனல் விமன்ஸ் பிரசிடென்ட், அந்த அம்மா பிஜேபி விமன்ஸ் விங் மகிழா மோர்ச்சா தலைவர். எப்படி கரெக்டாக நீங்கள் நகர்றீங்க? அங்கே எப்படி உங்களால் இது பண்ண முடியுது? கேட்டால் ஏடிஎம்கே அந்த தொகுதியை கொடுத்துட்டாங்கன்றாங்க. ஸோ இது வந்து உள்ளுக்குள்ளே, அதாவது வந்து பிளாட்டு சப் பிளாட்டுன்னு வாங்க, உள்குத்து கீழே இருக்க எல்லா விதமான குத்துக்களும் நடக்குது. தந்திரபூமி அது அரசியல் என்பது. குஷ்பு அவர்கள் வந்து சீட்டு கிடைக்குன்னு எதிர்பார்த்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருடைய கணவர் சுந்தர்சி அவர்கள் வந்து பிடிஆர் அவர்களுக்கு எதிராக மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடுறதா செய்தி வந்திருக்கு. இப்போ குஷ்பு பிரச்சாரத்துக்கு போவாங்க, திடீர்னு வந்திருக்காரு அவர். ஜாதி ஓட்டுன்னு அவர் பேர், அவங்க அப்பா பேர் பிள்ளைமாறுன்னு போட்டு 1 மாதம் முன்னாடி விழாவில் சொன்னார், வெளிப்படையாக அறிவிச்சார். இன்னைக்கு அறிக்கையிலுமே அதை தான் வருது, பிள்ளைன்னு வருது. இப்போ ஜாதி அடையாளத்தை கையில் எடுக்கிறாரு. வ. சிதம்பரம் பிள்ளைன்னு உங்க வரிசை சொல்கிறாங்க. இது என்ன அரசியல்னு நமக்கு தெரியலங்க. அருவருப்பாக இருக்குது இதை பேசுவது. அண்ணாமலை அவர்கள் வந்து எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவருக்கு ஏதுவான தொகுதியில் வந்து ஒதுக்கப்படலை, ஓரங்கட்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் கடந்த 2 நாட்களாக வந்துட்டு இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் சார்? போட்டி பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, ஆச்சரியமாக தான் இருக்குது. அவர் கம்ப்ளீட்டாக இப்போ ஓரங்கட்டியிருக்காங்கன்றது உண்மை தான். இஸ் பின் சைட்லைன்டு, அதில் சந்தேகமே கிடையாது. அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. கட்சி அவரை பெருசாக கண்டுக்கல. ஒரு காலத்தில் தூக்கி பிடிச்சாங்க, இன்றைக்கி ஒன்றும் பெருசாக அவரை கட்சி கண்டுக்கல. அவர் எந்த பொறுப்புலையும் இல்லை. சொன்ன மாதிரி அவருக்கு ஏதுவான தொகுதிகளும் வந்து ஒதுக்கப்படலை. அவர் எப்படி நிற்க முடியும்? அவருக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், எடப்பாடி சிஎம் ஆகிடக்கூடாது, அவ்வளோதான். இப்போ அதே நோக்கத்தோட எப்பயும் அதே நோக்கம் தான் அவருக்கு. எப்பயும் அதே நோக்கம் தான். அந்த உயர்ந்த நோக்கத்தோடு அவர் இருக்கார். ஸோ அது கட்சி வந்து உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட வெட்டுக்கூத்து நடந்துக்கிட்டு இருக்குது. கட்சி ஏற்கனவே பலவீனமாக இருக்குது. அதில் இந்த மாதிரியான முரண்பாடுகள் வந்து கட்சிக்குள்ளே வந்து இன்னும் அவங்கள பலவீனப்படுத்தும். அதை பற்றி அவங்களுக்கும் கவலை கிடையாது, நமக்கும் கவலை கிடையாது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் தோல்வி முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டார் அண்ணாமலை. அப்போ கூட வந்து
மாற்றப்படலை, கொஞ்ச நாள் கழிச்சு தான் மாற்றப்பட்டார். அப்போ கூட வந்து மோடி அமித்ஷாட்ட வந்து அவருடைய பேர் வந்து இதாகலை. இப்போ இந்த தேர்தல் இருக்கிறதுல இப்படி ஓரம் கட்டப்படுறது எப்படி? இல்லை அவங்க லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா விஷயத்துலையும் சரியாக இருக்குங்க. அண்ணாமலை விஷயத்தில் தப்பு பண்ணிட்டாங்க. அண்ணாமலை மட்டும் ஏடிஎம்கே நோண்டாமல் இருந்திருந்தாருன்னா, அந்த எண் மக்கள் யாத்திரையில் ஏடிஎம்கேவை சீண்டாமல் எடப்பாடி வெளியில் போகாமல் இருந்திருந்தாருன்னா, அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து அந்த 19 அலையன்ஸ் கண்டினியூ ஆயிருந்தனா கண்டிப்பாக ஒரு 10 சீட் வரைக்கும் அடிச்சிருப்பான், நிச்சயமாக அடிச்சிருப்பான். அதுக்கு அடுத்த பெருமை அண்ணாமலைக்கு சாரும். அது லேட்டாக பிஜேபிக்கு புரியுது. அதோட விளைவை வந்து ஒரு லேட்டாக அவங்க புரிஞ்சுக்கிட்டதால ஒரு ஓரம் கட்ட ஆரம்பித்தாங்க. கூட்டணி வேணும்னா அண்ணாமலையை நகர்த்தணும்னு எடப்பாடி போட்ட கோரிக்கையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. சொன்னால் அண்ணாமலைக்கு இந்த எலெக்ஷனில் எந்த ரோலும் இருக்காது. எலெக்ஷனுக்கு பிறகு அவருக்கு ரோல் இருக்கலாம். பொதுவாக வைக்கப்படுற விமர்சனம் வந்து தோக்குறோன்னு தெரிஞ்சு அவங்க தள்ளி விட்டாங்க. இன்னொன்று வந்து கூட்டணியில் வந்து ஜெயிச்சாதான் நம்ம வந்து சிஎம் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எடப்பாடி அவர்களுக்கு இல்லையா? அவர் வந்து தலைவராக இருந்தால் மட்டும் போதும் நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி 2 விதமான பார்வைகள் இருக்கப்படுது. இல்லைங்க, அதெல்லாம் வந்து ஒரு விதமான எப்படி சொல்கிறது, ஸ்பெக்குலேஷன். அதை அதிகாரப்பூர்வமாக நம்ம எப்படி பேச முடியும்? உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி ஒரு காலத்துக்கு போயிட்டார். ஸ்டாலின் போகிறதுக்கு முன்னாலே அவர் போய் பிரச்சாரத்துக்கு போயிட்டார். ஃபர்ஸ்ட் ரவுண்டு 190 தொகுதியில் பிரச்சாரத்தை முடிச்சிட்டார். செகண்ட் ரவுண்டு போய்கிட்டே இருக்கார். தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ போய்கிட்டே இருக்கார். ஏகப்பட்ட இழுபறிக்கு பிறகு இன்றைக்கி தான் திமுகவில் வந்து முடிவு வந்திருக்குது. ஸோ அதனால் திமுகவோட பாலிடிக்ஸை வந்து நம்ம இந்த ஏடிஎம்கேவோட ஒப்பிடும்போது வந்து சற்று பின்னடைவில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கப்படுகிற ஒரு காரணம் இருக்குது அவங்களுக்கு. பர்செப்ஷனில் அவங்க முன்னணியில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அவங்களோட குறைகள் வந்து பெருசாக வெளியில் பேசப்படலை. ரெண்டாவது மீடியாவை 90% முழு கட்டுப்பாட்டில் அவங்க வச்சுருக்கிறதால அவங்களால வந்து அதை வந்து பெரிய அளவில் அவங்க அதை பெருசுப்படுத்தலை. கிரவுண்டுக்கு போகணுங்க. இப்போ இனிமேல் வந்து கேண்டிடேட் செலெக்ஷன் தொகுதியெல்லாம் பேசுகிறது வேஸ்ட். கிரவுண்டுக்கு போகும்போது எப்படி இருக்குது ரிசப்ஷன்றதை பார்க்கணும். அடுத்த வாரம் 4ஆம் தேதியிலேருந்து முடியுது. அதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு அவங்க போகும்போது தான் நமக்கு தெரியும் என்ன. 2026 தேர்தல் காலம் பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கு. திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாக இருக்குது. கூட்டணி கட்சிக்கான தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிஞ்சு வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டிருக்கு. 164 தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டிடுறாங்க. உதயசூரியனில் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து 175 போட்டிடுறாங்க. குறிப்பாக வேட்பாளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா 60 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. 4 மந்திரிகளுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்படலை. பல எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படலை. இப்படி பார்க்குறீங்க சார் இந்த வேட்பாளர் பட்டியல்? எவ்ரி டைம் அவங்க வெற்றி வாய்ப்பை கவனத்தில் வச்சு வின்னபிலிட்டியை வச்சு தான் சீட்ஸ் கொடுப்பாங்க. 175 நிற்கிறாங்க. கூட்டணி கட்சியோடு சேர்த்து 164 தனியான 11 அவங்களோட இது சேர்த்து தான் அது. ஸோ 4 மந்திரிங்களுக்கு சீட் இல்லை. மனோ தங்கராஜுக்கு குறிப்பாக சீட் இல்லாதது ஆச்சரியமாக இருக்குது. அந்த பகுதியில் அவர் கடுமையாக வாழ்ச்சார். நடுப்புற அவரை மந்திரி சபையிலேருந்து தூக்குனாங்க. ஒரு வருஷம் தூக்கிட்டு கொண்டு வந்திருக்காங்க. பவர்ஃபுல்லான பால்வளத்துறை பால்வளத்துறை கொடுத்து வச்சுருந்தாங்க. ஏன் எடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்போ அவர் ஏற்கனவே அவர் வெளியில் போனப்போ அவருக்கு மீது சில குறைகள்லாம் சொன்னாங்க. பட் மறுபடியும் மந்திரி சபையில் சேர்த்தாங்க. இப்போ எதுக்காக அந்த தொகுதியே தூக்கி சிபிஎம் கொடுத்துட்டாங்க, பத்மநாபுரத்தை தூக்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அது தவிர வந்து எக்மோரில் சென்னையில் பரந்தாமனுக்கு சீட் இல்லை. தமிழன் பிரசனா கிடச்சிருக்கு. ரொம்ப நாள் போராடி வாங்கியிருக்காரு தமிழன் பிரசனா. அதன் பிறகு கயல்விழி செல்வராஜ் அவங்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. எனவே இது ஆலங்குளத்தில் வந்து புதுசாக சேர்ந்த மனோஜ் பாண்டியனுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. பூங்கோதை ஆல்ரெடி அருணா அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. அவங்க ஏற்கனவே சீட்டு கொடுக்கல அவங்களுக்கு. அண்டு இது ஓ பன்னீர்செல்வத்துக்கு போடி கொடுத்துட்டாங்க. அவர் மகனுக்கு கொடுக்கல, ரவீந்திரநாத்துக்கு. துரைமுருகனுக்கு 88 வயசில் சீட்டு கொடுத்துருக்காங்க. அவர் நடுப்புற உடல்நலம் குன்றி இருந்தார். கே சார் அதே மாதிரி 9வது முறை என்னமோ போட்டி போடுறாரு. தங்கம் தென்னரசு. எனவே இது யூஷுவல் லிஸ்ட் தான். இது ஒன்றும் பெருசாக கொண்டாடுறதுக்கோ விமர்சனம் பண்ணுறதுக்கோ எதுவும் கிடையாது. களத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க, எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. கான்ஸ்டுவன்சிஸு கேண்டிடேட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. திங்கட்கிழமை அன்றைக்குமே எல்லாரும் நாமினேஷனை போட்டுருவாங்க. விழுப்புரத்தை கோல சீட்டு வந்து முக்கியமான ஒரு அதிமுக தலைவராக இருந்தவர் பொன்முடி. அவர் மகனுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. எம்பி எலெக்ஷன்லேயே வந்து முதல் முறை போட்டிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் கடந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இந்த சூழலில் திருக்கோவிலூர் அவர் போட்டியிட்ட தொகுதியே வந்து அவர் மகனுக்கு கிடைச்சிருக்கு. காந்தி கைத்துறை அமைச்சராக இருந்தார். அவருக்குமே வாய்ப்பு மறுக்கப்பட்டு அவருடைய மகனுக்கு கொடுத்துருது. இது எப்படி எடுத்துக்கிறது? ஆமாம், அப்பாவுக்கு மறுத்தாலும் மகனுக்கு கொடுக்கப்படுவதன் மூலம் வந்து வாரிசு அரசியல் நிலைநாட்டப்படுகிறது. கிட்டத்தட்ட அவங்க கட்சிக்குள்ளே அது ஒரு தவிர்க்க முடியாத இயல்பு நிலையாகவே மாறிவிட்டது. அப்பாவுக்கு சீட்டு இல்லைன்னா அது வேறு குடும்பத்தில் ஒருத்தருக்கு போயிருக்கணும். பிள்ளைக்கு போது, மருமகளுக்கு போது, மகனுக்கு போதுன்னா வந்து குடும்ப அரசியலின் வாரிசு அரசியலின் விழுமியங்கள் மிகவும் வலுவானவை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இவங்களெல்லாம் புது கேண்டிடேட்னு சொல்லவே கூடாது. அப்பாவுக்கு சீட்டு இல்லாமல் பிள்ளைக்கு சீட்டு கொடுத்தா அதில் பெருமைப்பட ஒன்றுமே கிடையாது. ஜனநாயகத்தின் அவலம் அது. இது எல்லா கட்சியிலையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். திமுக மட்டும் இல்லை, அண்ணா திமுகலையும் இதே கதை தான். பிஜேபியில் வட இந்தியாவில் பண்ணுற பிஜேபியிலையும் இதே கதை தான். ஆகவே இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது ரொம்ப இது வந்து ஒரு நியூ நார்ம்னுவாங்க. நியூ நார்மாகவே இது மாறிடுச்சு. அப்பாவுக்கு சீட்டு இல்லைன்னா பிள்ளைக்கு தான் சீட்டு. ஏன் வேறு குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு கொடுங்களேன். இப்போ கௌதம் சிகாமணிக்கு மட்டும்தான் பொன்முடி தொகுதியில் திமுகவில் வந்து சீட்டு கொடுக்கணுமா? அந்த ஏன்னா அவர் ஆல்ரெடி எம்பியாக இருந்தவர்.
ஒரு குடும்பத்தில் 2 பேருக்கு ரிவார்டு பண்ணியிருக்கீங்க. அங்கே வந்து காலங்காலமாக 40 வருஷமாக கட்சிக்காக உழைச்சி 50 வருஷம் உழைச்சி எதையும் பார்க்காதவன், அடிபட்டு உதப்பட்டு கேஸ் வாங்கியது ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சிகளில் கஷ்டப்பட்டவன் கட்சிக்காக இருப்பான், அவனுக்கு சீட்டு கொடுக்காம கொடுக்குறீங்க. அதை கட்சி ஏற்றுக்குது, அவ்வளோதான். ஆகவே இதில் நம்ம இத்தனை மந்திரிகளுக்கு சீட்டு இல்லைன்னு பேசுறதுல அர்த்தம் கிடையாது. ஏன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்காங்க, மகனுக்கு கொடுத்துருக்காங்க, மருமகளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆகவே வாரிசு அரசியல் நிரம்பி வழியக்கூடிய ஒரு கட்சியாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டு இருக்கிறது. அது அவங்க பெருமையாகவும் பேசுகிறாங்க. முதலமைச்சர்லேருந்து கடைக்கோடி தொண்டன் வரையிலும் அவங்கள ஆதரிக்கக்கூடிய வாடகை வாயர்களும் பெய்டு மவுத்ஸும் திமுகவுடைய கூலிப்படையும் அதை நியாயப்படுத்தி அதை பேசுகிறாங்க. உங்கள் ஜனநாயகம் கேலி கூத்தா மாறிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். செந்தில் பாலாஜி கரூரில் போட்டியிடாமல் கோவை தொகுதிக்கு போயிருக்காரு, கோவை தெற்கு தொகுதிக்கு. சென்ற முறை வானதி சீனிவாசன் அந்த தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றார். சில நாட்களுக்கு முன்னாடி வெளியான வேட்பாளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா தொகுதி மாறுறதா செய்தி வெளிவந்தது. வானதி சீனிவாசன் இவங்க எதுக்கு வெற்றி பெற்ற தொகுதியை விட்டு மாறுறாங்கன்னு பார்த்தா இப்போ செந்தில் பாலாஜி போட்டி போட போகிறதா தகவல் வருது. எப்படி சார் பார்க்குறீங்க இதை? உள்கூத்து பிஜேபிக்கும் திமுகவும் உள்கூத்து இருக்குன்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. 26க்கு பிறகு இவங்களோட பிஜேபி ஆன்டி பிஜேபிலாம் வந்து காற்றில் கரையும், பெரிய அளவில் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, இவங்க நிறைய விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கன்ற செய்திகள் வலுவடைந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது எப்படி கரெக்டாக செந்தில் பாலாஜி தான் தொகுதிக்கு வராருன்னு தெரிஞ்சு வானதி சீனிவாசன் நகர்றாங்க? உண்மையிலேயே வானதியை தோக்கடிக்கணுன்ற எண்ணம் திமுக இருந்ததுன்னா அந்த செய்தியை அவங்க ரொம்ப ரகசியமாக வச்சுருந்துருக்கலாம். அவங்க நினச்சாங்கன்னா ஈஸியாக ரகசியமாக வைக்க முடியும். ஆகவே இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த திராவிட செந்தில் பாலாஜி போட்டி போடுறாருன்னா அந்த தொகுதியில் அவர் ஏற்கனவே வேலையை ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா? ஸோ இந்த தகவல் வந்து வானதிக்கு போயிருக்கலாம் இல்லையா? அவர்லாம் அப்படி செய்ய அவங்க வந்து இந்த தகவலை வெளியில் சொல்ல முடியாமல் கூடாதுன்னு நினச்சாங்கன்னா ஈஸியாக அவங்களால மறைச்சிருக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோடு ஏதோ ஒரு விதத்தில் சமரசம் செய்து கொள்ள ஆரம்பித்து விட்டது. அதற்கு நிறைய அறிகுறிகள் தென்படுகின்றன என்ற கருத்து இன்று மேலோங்கி கொண்டிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் கிட்டத்தட்ட 40, 50, 600 அதிகாரிகளை மாற்றிருக்காங்க. டாப் டு பாட்டம் மாற்றிட்டான். சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, ஏடிஜிபி, கல்கட்டா போலீஸ் கமிஷனர், கிட்டத்தட்ட 11, 12 ஐஜிஸ், டிஐஜிஸ், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், ரிட்டர்னிங் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கொண்டு மாற்றிருக்கான். மொராதாபாத்தில் மட்டும் 600 அதிகாரிகள் மாற்றிருக்காங்க. 600 அதிகாரிகள் மொராதாபாத்ன்ற ஒரு மாவட்டத்தில் மட்டும். இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை. சும்மா நாம்கே ஆவாஸ் 4 கலெக்டரை பார்த்துனா அப்புறம் இப்போ ஒரு 4 கலெக்டர். யூஸ்வலாக மாற்ற வேண்டிய சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, ஐஜி இன்டெலிஜென்ஸு, ஏடிஜிபி, கமிஷன் ஆஃப் போலீஸு யாரையுமே மாற்றலை. அப்போ இதெல்லாம் வந்து பலவிதமான ஐயங்களுக்கு இடம் கொடுப்பது என்பது இயல்பானது. இதை ஏடிஎம்கேவும் பெருசாக பேசலை. அப்போ இந்த உள்கூத்து வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி எல்லாம் முக்கூட்டு சதின்ற எண்ணம் தான் உங்களுக்கு வருது. யூஸ்வலாக எலெக்ஷன் டேட் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தோடனே வந்து டிஜிபி, கமிஷனர், ஐஜி இன்டெலிஜென்ஸு எல்லாரையும் மாற்றுவாங்க. ஒன்றுமே மாற்றலை, ஒருத்தர் கூட மாற்றலை. ஏன் மாற்றலான்னு ஏடிஎம்கேவும் பெருசாக கேட்கல. அவங்க போய் லிஸ்ட்டு கொடுத்தாங்க மாற்ற சொல்லின்னு அரசல் புரசலாக செய்தி வருதே ஒழிய அதிகாரப்பூர்வமாக வரல. இப்போ விஜய் வந்து இன்றைக்கி போய் சீஃப் செக்ரட்டரி எலெக்ஷன் கமிஷனர் அர்ச்சனா பட்நாயக்கை மாற்று 41 பேரை மாற்றணும். சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, போலீஸ் கமிஷனர், டிஜிபி, சென்னை மாநகர ஆணையாளர், கார்ப்பரேஷன் கமிஷன் முதற்கொண்டு மாற்றணும்னு அவர் அதிகாரப்பூர்வமாக அவர் அஃபிஷியலாக ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. ஏடிஎம்கே அந்த மாதிரி எந்த ரிக்வெஸ்ட்டுமே பண்ணல. அப்போ இது எல்லாத்தையும் உங்களுக்கு பார்க்கும்போது வந்து பிஜேபி, டிஎம்கேக்குள்ளே ஒரு மறைமுக ஒப்பந்தம் இருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸை கூட டிஎம்கேக்கு பிஜேபி பண்ணவே இல்லை. நேரு கேஸ் என்னாச்சு? ஹைகோர்ட் எஃப்ஐஆர் போட சொல்லியும் போட மாட்டேன்றான். இவங்க நினச்சாங்கன்னா 1000 விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணலாம். ஒரு டிஸ்டர்பன்ஸ் கூட ஒரு டிஎம்கே மந்திரி கூட பிஜேபி பண்ணலை. ஆகவே இதை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து பூர்வங்களை உயர்த்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அவங்க அளவுகோல்களின்படி பார்த்தாலே பிஜேபி வெஸ்ட் பெங்கால் அவ்வளோ பாடாப்படுத்துகிறவங்க இங்கேயே தொடவே இல்லை. அப்போ அவங்க ரேடாரில் தமிழ்நாடு இல்லை. இதுதான் உண்மை. கோயம்புத்தூரில் சென்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஏடிஎம்கே வந்து திமுக ஒரு தொகுதியோடு வெற்றி பெற முடியல. ஸோ செந்தில் பாலாஜி அங்கே கிளம்புறதுக்கு அப்புறமா உள்ளாட்சி தேர்தலில் பெரிய வெற்றி பெற்று கொடுத்தாரு. ஸோ அதனால தான் வந்து கோயம்புத்தூரில் வந்து செந்தில் பாலாஜி கிளம்பிருக்காங்களா? இருக்கலாம். உள்ளாட்சி தேர்தல் அளவுகோல் என்பது வேறு, அசம்பிளி என்பது வேறு. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங் அலையன்ஸு. பட் விஜய் ஃபேக்டர் எப்படி ப்ளே அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. அவர் ஒரு கூட்டத்தை கூட இது வரைக்கும் நடத்த முடியல. நாளைக்கு டாஜில் ஏதோ அனௌன்ஸ் பண்ணுறாருன்றாங்க. பட் பப்ளிக் மீட்டிங்கு அவர் போவாரா என்னன்றதெல்லாம் ஒன்றுமே தெரியல நமக்கு. எப்போ போவார், எப்படி போவார்? இன்றைக்கி அவர் கொடுத்த பர்மிஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் குறைஞ்சபட்ச புரிதல் கூட இல்லை. மகாபலிபுரத்தில் போய் வந்து மீட்டிங் நடத்துறதுக்கு அனுமதி முதல் நாள் கேட்டிருக்காங்க. 2 நாள் முன்னால் கேட்கணுன்றது எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. உனக்கு தெரியாதுன்னா எதுக்கு அரசியலுக்கு வர? தெரியாதுன்றது உனக்கு தெரியணும். உனக்கு தெரியாது தப்பு இல்லை. உனக்கு எதெல்லாம் தெரியாதோ அது உனக்கு தெரியணும். அப்போ தெரிஞ்சவனை பக்கத்தில் வச்சுருக்கணும். எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங்கில் கேம்பெயின் சமயத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் 2 நாள் முன்னால் நம்ம போய் பர்மிஷன் வாங்கணுன்ற அடிப்படை புரிதல் கூட உங்களுக்கு இல்லையா? என்ன அப்புறம் இருக்குது? அப்புறம் என்னத்துக்கு கட்சி நடத்துறீங்க? அப்போ இது இப்போ உங்கள் எதிரியோட பலமும் உங்களுக்கு தெரியல, அரசியல் சட்டமும் தெரியல, சட்ட விதிகளும் தெரியல, தேர்தல் நடத்த விதிகளும் தெரியல, எதுவுமே தெரியல. தெரிஞ்ச மாதிரி பேசுகிறீங்க. நான் தான் சிஎம் ஆகும் ஸ்ட்ரைட்டான்றீங்க. என்னங்க இதெல்லாம்? கேலி கூத்தா இல்லை உங்களுக்கு? 2 நாள் முன்னால் பர்மிஷன் வாங்கணுன்றது எங்களுக்கு தெரியாதுன்றீங்க. அவங்க வந்து பார்த்துட்டு எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் சீல் வச்சுட்டு போயிட்டாங்க ஓட்டில். பர்மிஷன் யாரை கேட்காம நீ போய் நடத்துகிற? நிர்வாகம் இன்னமும் வந்து இன்றைய ஆட்சியாளர்கள் கையில் தான் இருக்குது. அதான் எதார்த்தம். புலம்பி பிரயோஜனம் இல்லை. நீ ஒழுங்காக இருக்கணும்ல.
நீ ஒழுங்கா இல்லைன்னா வந்து மற்றவங்களை எதுக்கு குறை சொல்கிறேன். ஆகவே விஜயோட அரசியல் என்பது ரொம்ப ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானதாகவும் பக்குவமற்றதாகவும் நடைமுறைக்கு ஒவ்வாததாகவும் இருக்குது. இது டேக் ஆஃப் ஆகுமான்னு தெரியுது. அவருடைய வாக்காளர்களை பூத்து கூட்டினதே பெரிய விஷயம் இருக்குது. இப்போது நம்ம பேசிட்டு இருக்க வேலை தலைமைச் செயலகம் போய் வந்து இது லெட்டர் கொடுத்துருக்காரு. நம்ம நீங்கள் கூட சொன்னீங்க. ஆமாம், உண்மையிலே வந்து அவர் மேலே தப்பு வச்சுட்டு போய் கொடுக்குறாரா இல்லை உண்மையிலே அந்த மாதிரி அதிகாரிகள் இருக்காங்க? ஒரு போட்டியிடக்கூடிய கட்சி இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குதுன்னா அதை சீரியஸாக கவனத்தில் எடுத்துட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியது தேர்தல் கமிஷனோட வேலை. இதில் யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் அநியாயம் நான் சொல்ல விரும்பலை. அது எல்லாருக்குமே தெரியும். எலெக்ஷன் கமிஷன் பாரபட்சம் இல்லாமல் செயல்படணும். பிரதான எதிர்கட்சியும் இப்போ அமைதியாக இருக்குது. இது வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ள ஒரு கட்சி. அவங்க வந்து கேட்குறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அது காது கொடுத்து கேட்கணும். கேட்கலன்னா அவ்வளோதான். இப்போ இது எடப்பாடி இதில் சைலண்டாக ஏன் இருக்காரு, ஏன் அமைதியாக இருக்காரு? திமுக ஏன் அமைதியாக இருக்குது? இந்த நாளையோட 15 நாள் ஆகுது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து. ஒரு அதிகாரியை நீ மாற்றலை. யூஸ்வலாக எல்லா ஸ்டேட்லையும் மாற்றுறான்ல. வெஸ்ட் பெங்காலில் எவ்வளோ விளையாடி இருக்கான், பந்தாடி இருக்கான். இங்கே ஒரு சலசலப்பு கூட இல்லையே. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஆனால் தாவே கவர்னர் வந்து இப்போ எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்ததுக்கப்புறம் தேர்தல் கமிஷன் தான் ஃபுல் அதிகாரம் இருக்கும்போது வெளிப்படையாக வந்து இதுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு தாவே கவர்னர் பேசிட்டு இருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லைங்க, அது அந்த குற்றச்சாட்டு ஒதுக்கி தள்ள முடியாத குற்றச்சாட்டு. ஏன்னா வந்து எங்களுக்கு இடைக்கப்படுகிற அநீதி வந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு நடக்கல அப்படின்றாங்க அவங்க. இப்போ இந்த புகாருக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன பதில் சொல்லுதுன்னு நம்ம பார்க்கணும். எலெக்ஷன் கமிஷன் இந்த புகாருக்கு என்ன பதில் சொல்ல போகுது? இந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா, இல்லை எல்லாம் சட்டப்படி தான் நடக்குதா? அவங்க வந்து கரெக்டாக அவங்க எதிர்கட்சி அவங்க இன்னமும் நிர்வாகம் திமுக கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்றாங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், இப்போ 15 நாள் ஆகுது, ஒரு அதிகாரி கூட நீ மாற்றலையே. எலெக்ஷன்லாம் இப்படி நடந்தது கிடையாது. முக்கியமான அதிகாரிகள்லாம் மாற்றப்படுவார்கள். 2011 கருணாநிதி கவர்மெண்ட்டு தோக்கிற வெளியேற்றப்படுற நேரத்தில் ஜாஃபர் சேட்னு ஒரு ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் இருந்தார். தேர்தலுக்கு கரெக்டாக அறிவிக்க வருவதற்கு மொதல் நாள் அவர் அழைச்சி 3 மணி நேரம் வெளியில் உட்கார வச்சுருந்தாங்க எலெக்ஷன் கமிஷன். அவர் டெல்லியில் he was asked to wait for 3 hours. SY குரேஷி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் உள்ளே கூப்பிட்டு பேசும்போது யூ கோ அண்ட் லீவ் ஆர் கோ டு வெஸ்ட் பெங்கால் ஆஸ் அன் அப்சர்வர்ன்ட்டாங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வரத்துக்கு முன்னாலே பண்ணாங்க. அதே மாதிரி வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தோன்னா அந்த அதிகாரிகள்லாம் இல்லவே இல்லை, மாற்றப்பட்டார்கள். இன்றைக்கி அந்த மாதிரி இல்லையே. அப்போ இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க? நீங்கள் இதில் கொடுமை என்னன்னா, இந்த அதிகாரிகளை மாற்றுங்கன்னு ஏடிஎம்கே எதுவுமே வாய் திறக்கல. ஒரு அதிகாரியை மாத்திரம் கூட அதிகாரப்பூர்வமாக ஏடிஎம்கே வாய் திறக்கல. சந்தேகம் ஏடிஎம்கே இருக்காதா? அதை தான் நான் கேட்குறேன். அப்போ உள்குத்தான்றேன் நான். யூஸ்வலாக கேட்பான்ல, நீ ஏன் கேட்க மாட்டேன்றேன்? ஏன் நடைமுறை வந்து இவ்வளோ அதிகாரியை மாற்றிடுவாங்க கமிஷனு? அவங்க மேலே அவங்க வந்து திமுக ஆதரவாக இருக்காங்களோ இல்லையோ அந்த சந்தேகம் வரக்கூடாது. 3 வருஷத்துக்கு மேலே இருக்கவங்கள மாற்றணும்வாங்க. 3 வருஷம் கூட அவசியம் கிடையாது, 3 நாள் இருந்தால் கூட மாற்றலாம். சந்தேகத்துக்குரிய அதிகாரிகளை மாற்றுவது என்பது வழக்கமாக எலெக்ஷன் கமிஷனோட நடைமுறை. ஒரு அதிகாரியை கூட மாற்றலை. இப்போ தாவேக்காக்கு வந்திருக்க சந்தேகம் என்பது இயல்பானது. எலெக்ஷன் கமிஷன் கிளாரிஃபை பண்ணணும். அது அவன் என்ன பண்ண போறான்னு நமக்கு தெரியாது. இன்ட்ரெஸ்ட்டுக்காக நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ப்ராப்பராக அவங்க வந்து முதல் நாள் 2 நாளைக்கு முன்னாடி அனுமதி கேட்டிருக்கணும். அது எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. இவன் பண்ணுறது. அதுக்கப்புறம் பெரம்பூரில் வந்து ஒரு 3000 பேருக்கு அனுமதி கேட்டது. அது தெருமுனை கூட்டம் போற அளவுக்கு தான் அந்த இடம். இதெல்லாம் வந்து வெளிப்படையா இருக்க விஷயம். இந்த விஷயங்கள்ல கமிஷனை குறை சொல்ல முடியாது. மாமல்லபுரத்தில் ஹோட்டலில் எழுத்து சீல் வைப்போம். நாம நியாயம் 2 நாள் மேலே முதல் நாள் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டோம். இங்கே 3000 பேர் கூட போறேன்னா கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு வந்து. நான் இதை தாண்டி சொல்றேன். இதை தாண்டி பல விஷயங்கள் நடக்க போகுது. எழுதி வச்சுக்கோங்க. விஜயால வந்து இந்த எலெக்ஷன்ல மற்ற தலைவர்களை போல, ஸ்டாலினை போல, எடப்பாடியை போல, சீமானை போல ஃப்ரீயா சுதந்திரமா அவரால் கேம்பெயின் பண்ண முடியுமான்றது பெருத்த கேள்விக்குறி. அதுக்கு அவரும் ஒரு காரணம். போற இடம்லாம் அவருக்கு கட்டுப்பாடற்ற கூட்டம் வருது. கட்டுப்பாடற்ற கூட்டம் வருது. யார் சொன்னாலும் கேட்காத கூட்டம் வருது. எவ்வளோ கூட்டம் வந்தாலும் ஸ்டாம்பேடு ஸ்டாலினுக்கோ எடப்பாடிக்கோ சீமானுக்கோ நடக்கிறது இல்லை, இவருக்கு நடக்குது. அப்போ என்ன பண்ணுவான்? என்ன தான் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் நடைமுறையில் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் எதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்? தெருமுனை கூட்டத்தில் 3000 பேர் கூடுவானா? கொஞ்சமாவது புத்தி வேணாம். ஒரு தெருமுனை கூட்டத்தில் 3000 பேர் கூடுவான்னு நீ சொல்கிறிய, என்ன பண்ணுவோம்? எப்படி பர்மிஷன் கொடுப்பான்? ஆனால் இது மட்டும் காரணம் இல்லைன்ற நான் பின்னணி காரணங்கள் இருக்கின்றன. ஓவராலாக முக்கியமான அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவது. ஒரு அதிகாரியை கூட நீ மாற்றலைன்னா அப்போ பிஜேபியும் டிஎம்கேவும் ஹேண்ட் இன் கிளவுன்னு அர்த்தம். குறிப்பாக விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் போட்டிடுறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. ஆனால் ஆப்போசிட்டில் ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு அந்த தொகுதியை தள்ளி விட்டுருக்காங்க. ஏற்கனவே 2021 இதே மாதிரியான விமர்சனம் வந்தது. சேப்பாக்கம் ட்ரிபிள் கேன் ஸ்டாலின் போட்டியிட தொகுதியில் கசாலி பாமக வேட்பாளர், அந்த தொகுதியே கிடையாது, அவர் யாரும் இல்லாத வேட்பாளர் சொன்னாங்க. ஸோ அப்போ உள்குத்து இருந்தது. நாங்கள் அதே உள்குத்து தான் இப்போ அதிமுக தேவை இருக்கலாம். ஆமாம், இருக்கலாம். ஃபைட் பண்ண விரும்பல. திமுக யாரை போட்டிருக்காங்க பெரம்பூரில்? திமுக ஏற்கனவே போட்டிட்டு தான் போட்டிருக்காங்க. சேகர் நினைக்கிறேன் அவர் பேர். பெரம்பூர் சேகர், ஆர்டி சேகர். ஃபைட் டஃபாக இருக்குங்க. கண்டிப்பாக விஜய் போட்டிட்டாலும் அவ்வளோ சீக்கிரமாலாம் ஜெயிக்க முடியாது. போட்டி கடுமையாக இருக்கும். ஸோ இது அவர் எப்படி கேம்பெயின் பண்ண போகிறாருன்னு பார்க்கணுங்க. நம்ம திங்கட்கிழமையிலேருந்து ஒரு கேம்பெயினுக்கு போகிறாரு, எப்படி கேம்பெயின் பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். ஆதவ அர்ஜுனா கண்டிப்பாக வந்து ஆதவ அர்ஜுனா தான் விஜய் அவர்களோட வீரியமாக திமுக தொடர்ச்சியாக தாக்கி பேசிட்டு வர்றாரு. வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டிடுறாரு. ஏற்கனவே வெற்றி அழகன் அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றிருந்தார். அவரை மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா
அண்ணா நகர் தொகுதி எம்எல்ஏ மோகன் அவருடைய மகன் கார்த்திக் மோகனை வந்து போட்டியிட வச்சிருக்காங்க. ரொம்ப அதிகார வட்டத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஆள். அவரை வந்து ஆதவ அர்ஜுனாக்கு எதிராக களமிறக்கிருக்காங்க. இது எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, இந்த டீட்டெயில்ஸ்குள்ளே நான் பேச முடியாதுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் என்கிட்ட எதுவும் தெரியாது. ஓகே, இதெல்லாம் வந்து வதந்தி, இது வந்து காசிப்ஸ்னுவாங்க, கிசு இதை பேச முடியாது. நம்ம என்கிட்ட எந்த தரவு இருந்தாலும் அதை பேச முடியாது. பை அண்ட் லார்ஜ் ஓவரால் பிக்சரை தான் நம்ம பேச முடியும். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே போட்டிட்டு 6 வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் வந்து மாற்றிருக்காங்களே திமுகவில். ஸோ இந்த முறை வந்து முழுதாக ஸ்வீப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கலாம். அது இருக்கலாம். சில கெட்ட பேர் வந்து அவங்க மாற்றிருக்காங்க போல தோணுது நமக்கு. அது ஒன்றும் தவிர்க்க முடியாது தான். அது வந்து பெரிய தலைகள் எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால் அதில் ஒன்றும் பெருசாக இல்லை பேசுறது. 2021 தேர்தலில் மக்கள் நீதி மையம் வந்து கணிசமாக கிட்டத்தட்ட 13 லட்சம் வாக்குகள் கிட்ட வாங்கியிருந்தாங்க. இந்த தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணதை எப்படி எடுத்துக்கிறேன்? 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து கமல் அவர்கள் அவர் கட்சியிலேருந்து யாரும் எம்எல்ஏ ஆக விரும்பல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து திமுக மேலே அதிருப்தியின் காரணமாக வந்து டார்ச் லைட் இல்லாமல் உதயசூரியன் நிற்க சொன்னதால் வந்து அவர் இந்த முடிவு எடுத்துக்கான்னு சொல்கிறாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இல்லைங்க, உண்மையிலேயே அவர் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார். டார்ச் லைட்டில் வந்து 2 சீட்டு ஈஸியாக ஒதுக்கியிருக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக அது ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. ஏடிஎம்கே 2 ஒதுக்கியிருந்தாங்கன்னா கூட 173 சீட்டு அவங்க நின்று இருக்க போகிறாங்க. டிஎம்கே நின்று இருக்க போகிறாங்க. அவர் சூரியன் சிம்பலை நான் நிற்க மாட்டேன்ட்டார். அது ஒரு அது வந்து ஒரு பாராட்ட வேண்டிய நிலைப்பாடு. சிறிய கட்சிகளை பெரிய கட்சிகளை என் சிம்பலில் நெல்லுன்னு சொல்கிறதே அரசியல் அராஜகம், அநாகரிகத்தின் உச்சம், அவலமானது. அதை பெரிய கட்சிகள் திமுக, குறிப்பாக திமுக, அதிமுக, பிஜேபி எல்லாம் தொடர்ந்து செய்கிறாங்க. அவர் ஒப்புக்கொள்ள மறுத்து விட்டார். பாராட்ட வேண்டிய ஒரு நிலைப்பாடு தான். மற்றபடி வந்து அவர் தான் கட்சியில் யாரும் எம்எல்ஏ ஆக விரும்பலைன்றதுலாம் திஸ் ஸ்கூல் ஆஃப் தாட். அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அப்படி நம்ம அதை வந்து சொல்கிறது என்பது வந்து ஒரு விதமான அவதூறாக தான் போய் முடியும். ஏன்னா லாஜிக்காக இன்னொரு கேள்வி ஏன் அந்த சந்தேகத்தை முன்வைக்கிறாங்கன்னா, அவர் வந்து ராஜ்யசபா வந்து திமுக ஆதரவு எம்எல்ஏக்கள் இதில் தான் ராஜ்யசபா எம்பியாக இருக்காரு. அப்படி பார்த்தா எல்லா கூட்டணியுமே ஆதரவு தான். திமுக, பிஜேபி, திமுக, சிபிஐ, சிபிஎம் எல்லாமே ஆதரவு தான். டிஎம்கே லிஸ்ட் கிடையாது அவரு. ஏன்னா அவருக்கு வந்து கட்சிக்கு அங்கீகாரம் கிடையாது. அதனால இஸ் கன்சிடர்ட் அஸ் an independent. ஓகே, கமலஹாசன் இஸ் an independent ராஜ்யசபா எம்பி. he is not a DMK எம்பி. இப்போ அசம்பிளில திமுக அது எப்படிங்க நீங்க இது பண்ண முடியும்? இப்போ காங்கிரஸுக்கு வந்து இப்போ யார் அந்த இவர் ஜெயிச்ச ஒருத்தர் போனாரு, அவர் யாரோட எம்பி? அவர் திமுக, காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து தான் போறாங்க. அவரை வந்து நீ ஆதரவுல தானே வந்த, நீ எப்படி ஏன் எம்பி தானே சொல்ல முடியாதுல்ல. இது ரெண்டுத்துக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்கு. அப்படி பார்த்தா கூட்டணி எல்லா கூட்டணியுமே வந்து திமுக ஆதரவுல தான் நிக்குது. அப்ப திமுகன்னு சொல்றீங்களா நீங்க? இந்த விஷயத்துல கமலோட ஸ்டாண்டு வந்து சரியான ஸ்டாண்டு தாங்க. அந்த கட்சி தொண்டர்கள் அவங்க 10 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம், காயப்பட்டிருக்காங்க. அவங்க ஓட்டெல்லாம் திமுக வராது, ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர் காயப்பட்டிருக்காருன்னா இவரோட பிரச்சாரம் முக்கியமான ரோல் இருக்கும்ல. அவர் போவாரு. இப்ப பினராயி விஜயனுக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு போறாருன்றாங்க. தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணுவார், அதெல்லாம் பண்ணுவாரு. ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு பார்க்கணும். ஏன்னா எல்லா கட்சிகளையும் திமுக விழுங்கிட்டு இருக்குது. இந்த என் சின்னத்துல நீ வந்து நில்லுன்னு இன்னொரு கட்சியா சொல்றதே வந்து அராஜகம். அது வந்து ஒரு விதமான அரசியல் அராஜகம். அதை அனுமதிக்க கூடாது. நடைமுறையில் அப்படி தான் இருக்குது. டார்ச் லைட் வந்து 2 எம்எல்ஏ கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு வந்து. ஏன்னா கமலோட கேம்பெயின் உங்களுக்கு தேவைப்படுது இல்லை? எதுக்கு கமலை கூப்பிடுறீங்க? அப்போ நீங்கள் ஊரில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு தானே நீங்கள் கேம்பெயின் பண்ணி ஜெயிக்கிறீங்க. தனியாக நின்று ஜெயிச்சுட்டு பாருங்களேன். நீங்கள் இது வரைக்கும் எப்போ தனியாக நின்று ஜெயிச்சிருக்கீங்க? இத்தனை பேர் சேர்ந்து தானே ஊர் கூடி இழுத்தா தானே தேர் இழுக்க முடியும். கமல் விஷயத்தில் திமுக செய்தது தவறு. கமல் எடுத்த முடிவு சரியான முடிவு தான். கமல் கட்சியோட வாக்கு அது 1 லட்சமோ 2 லட்சமோ அது இந்த முறை கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் திமுகவுக்கு வராது. ஆனால் திமுகவோ அதிமுகவோ வந்து கூட்டணி கட்சியில் அவங்களோட சின்னத்தை நிற்க சொல்கிறது முக்கியமான காரணம் வந்து சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது வந்து ரொம்ப கடினம். அது வந்து நீங்கள் ஒரு ரெட்டலையோ உதயசூரியனோ ஈஸியாக வந்து போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேலிடாக இல்லை. இது ரொம்ப இன்வேலிடான கருத்து. இது இன்னைக்கு மக்கள் எவ்வளோ முன்னால் வந்திருக்காங்க. முதல்ல 1952 தேர்தல் நடக்கும்போது எழுத்தறிவு இல்லாதவங்க எல்லாருக்கும் எதுக்கு ஓட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. உலக வரலாறையே வந்து ஜனநாயக நாடுகளில் முதல் பொது தேர்தலேருந்து யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ் சொல்லக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் 18 வயதான ஆண் பெண் படிப்பறிவு உள்ளவன் இல்லாதவன் சொத்து இருக்கவன் இல்லாதவன் எல்லாருக்கும் ஓட்டு கொடுத்த ஒரே தேசம் இந்தியா. சுவிட்சர்லாண்ட்லலாம் ஜனநாயக முறை வந்து 100 வருஷம் பொறுத்து தான் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க. அமெரிக்காலே 60 வருஷம் பொறுத்தோ 70 வருஷம் பொறுத்து தான் பெண்களுக்கு வாக்குரிமை வந்தது. 200 வருஷம் அடிமையாக கடந்து நாடு விடுதலை ஆன பிறகு முதல் பொது தேர்தலேருந்து பெண்களுக்கு சமமான வாய்ப்பு, படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த தேசம் இந்தியா. அதனால் என் சின்னத்தை கொண்டு போய் பிரபல்யப்படுத்தோம்னா அபத்தமான கதை. அது இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப உலகத்தில் அது ரொம்ப எடகு தப்பான ஒரு பேச்சு. அது வந்து ஆகவே இது வந்து ஒரு வல்லாதிக்கம். சின்ன கட்சிகளை பெரிய கட்சிகள் விழுங்குது. அந்த அரசியல் ஆணவத்தின் ஒரு அங்கம் தான் வந்து சிறிய கட்சிகளை ஏன் சிம்பலில் நில்லுன்றது. கமல் சரியான முடிவை தான் எடுத்திருக்கிறார். இந்த தேர்தலுக்கு பிறகு கமலுக்கும் திமுகவுக்குமான உறவு மோசமடையும். கண்டிப்பாக அடுத்த தேர்தல்கள் எல்லாம் இந்த மக்கள் நீதி மையம் எல்லாம் திமுகவோட இருக்கவே இருக்காது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப நன்றி சார். திமுக வேட்பாளர் பற்றி பல விஷயங்கள் நன்றி சார்.